நம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்காக ஆடிட்டர் உமா வந்திருக்காங்க. வாங்க அவங்கள சந்திப்போம். வணக்கம்மா. வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம ஊரில் ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய சட்டசபையில் தமிழக வெற்றி கழகம் முதன்முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு தங்களுடைய நிதிநிலை அறிக்கைய 26-27க்குரிய நிதியாண்டுக்குரிய முதல் நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. ஸோ இது சம்பந்தமாக ஒரு சில செய்திகளை நம்ம பட்ஜெட்னா என்ன, அது எப்படி இருக்கணுன்றத ஒரு எதிர்பார்ப்போட நம்ம தமிழக மக்கள் காத்திருக்கிற இந்த வேலையில் சில முக்கிய தகவல்களை நம்ம இங்கே பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு அரசோ இல்லை ஒரு வணிக நிறுவனமோ எந்ததாக இருக்கட்டும், வருமானம் வரக்கூடிய வழிகளை அதிகப்படுத்தணுமா, அப்புறம் அந்த வருமானத்தை வச்சு அந்த நாட்டை வளப்படுத்தணும், அந்த நாட்டோட மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணுமா. அப்படி வர்ற வருமானத்தையும் அதுக்குரிய செலவுகளையும் செய்யும்போது அதில் ஏதாவது இடையூறு வந்தால் அதை சரியாக கையாண்டு அதை சரிப்படுத்தணும். ஒரு அரசனுக்குரிய பண்பு. இப்படி செய்கிறவர் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியாக ஒரு நாட்டை வழிநடத்த முடியும்னு சொல்லி திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லுகிறார். இதுதான் ஒரு பட்ஜெட்குரிய ஒரு சின்ன திருக்குறள்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நான் நினைச்சு இதை ஆரம்பிக்கிறேன். இப்போ பட்ஜெட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சார், நீங்கள் பட்ஜெட்னா என்னன்னு நினைக்கிறீங்க சார்? பட்ஜெட்டு வீட்டுக்கும் பட்ஜெட் போடுறாங்க, வர்த்தக நிறுவனங்கள் வணிக நிறுவனங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் எல்லாருக்கும் பட்ஜெட் போடுவாங்க. ஏன்னா ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு குடும்பம் நடத்தும் போது தான் அந்த குடும்பத்தினுடைய செல்வம் வளமெல்லாம் உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைக்கு இவ்வளோ செலவு பண்ணணும், இந்த வருஷம் இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும், சாப்பாட்டுக்கு இவ்வளோ செலவு, மற்ற செலவுகள் அப்படின்னு போட்டு பண்ணும்போது ஒரு நிதானமாக குடும்பத்தை நடத்த முடியும், ஒரு வணிக நிறுவனத்தை நடத்த முடியும். அதுக்கு மேலே வர வருமானங்களை மற்ற வளர்ச்சிகளுக்கு பயன்படுத்த முடியும். அதுக்காக தான் பட்ஜெட். சரியா சொன்னீங்க. இதுதான் எல்லா வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும், ஒரு சமுதாயத்துல ஒவ்வொரு கட்டத்திலையும், ஒரு அரசுல ஒவ்வொரு கட்டத்திலையும் நடக்குது. இது ஏன் இந்த நிதிநிலை அறிக்கையை இவ்வளவு நம்ம பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கோம்னா, இந்த நாட்டில் அடுத்த ஒரு வருட காலத்திற்கு இந்த தமிழக அரசாங்கம் எப்படி இந்த தமிழ்நாட்டை வழிநடத்த போது, அதற்குரிய வருமானத்தை எங்கேருந்து அவங்க வாங்க போகிறாங்க, அதுக்குரிய செலவுகளை என்னென்ன செய்ய போகிறாங்க, பொதுமக்களுக்கான திட்டங்கள் என்ன, இதெல்லாம் அவங்க முழுமையாக சமர்ப்பிக்கக்கூடிய இந்த நாளை நம்ம ரொம்ப விசேஷமாக நிறைய எதிர்பார்ப்புகளோட இதை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்றேன். கிட்டத்தட்ட 80 பட்ஜெட்டுகள் தமிழ்நாட்டு சட்டசபையில் இதுவரைக்கும் தாக்கல் செய்திருக்கிறாங்க. கரெக்ட். அந்த பட்ஜெட்டுகளில் இன்றைக்கு தாவேக அரசின் விஜய் சிஎம்மா இருக்கும்போது தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் அது இன்றைக்கு தாக்கல் ஆகக்கூடிய பட்ஜெட்டுக்கு ஒரு சிறப்பு. நடிகர் விஜய் சிஎம் ஆகி அவருடைய அரசு தாக்கல் செய்த இந்த பட்ஜெட் நிச்சயமாக. ஏன்னா இந்த தேர்தலை நீங்க பாத்தீங்கன்னா 2026 சட்டசபை தேர்தல் தமிழ்நாடு மிக வித்தியாசமான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்குது. யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் அதை நிறைவேற்றிருக்காங்க. மக்களால் அதிகப்படியான வாக்குகளை செலுத்தி அதிகப்படியான இடங்கள்ல நம்மள தமிழக வெற்றி கழகத்தை ஜெயிக்க வச்சு அவங்கள ஆட்சி பீடத்துல அமர்த்திருக்காங்க இந்த மக்கள். அதனால இந்த மக்களுக்கு ஏன் எதிர்பார்ப்போட அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா, அவங்களுடைய எதிர்பார்ப்பு இதற்கு முன்னாடி உள்ள கட்சிகளால பூர்த்தி செய்ய முடியலன்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்தில் இவங்களுடைய எதிர்பார்ப்பு மற்ற கட்சிகள் இருந்தா ஒரு என்ன பட்ஜெட் செய்வாங்கன்னு நம்மளால இவங்களுடைய வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் இந்த பட்ஜெட்ல இடம்பெற்று மக்களுடைய எதிர்பார்ப்பை இந்த பட்ஜெட் பூர்த்தி செய்திருக்கா, செய்ய போகுதா அப்படிங்கிறதா ஒவ்வொரு பட்ஜெட்டும் அறிவிக்கும். நிச்சயமாக. அதே நேரத்தில் பார்த்தோம்னா ஏற்கனவே கடந்த கால வரலாறு, கடந்த 70-80 வருடங்களாக தமிழ்நாட்டில் எப்படி பட்ஜெட் நிலவரம் இருந்திருக்குது, இவர் எந்த புதுமையை இங்கே கொண்டு வர போறாரு, இவர் என்ன வாக்குறுதிகள்லாம் சொன்ன வாக்குறுதிகள்ல எதெல்லாம் நிறைவேற்ற போறார், கல்வியாகட்டும், மருத்துவமாகட்டும், குழந்தைகளோட பாதுகாப்பாகட்டும், பெண்கள் பாதுகாப்பாகட்டும், போதை ஒழிப்பு, கஞ்சா ஒழிப்பு, இந்த விஷயங்கள் எடுக்கட்டும், டாஸ்மார்க் ஆகட்டும், முக்கியமான விஷயங்கள்ல இவர் என்ன நிலையை இந்த
இந்த அமைச்சரவை கொண்டு வர போறாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டாரிக் இன்ஃபர்மேஷன் இங்க கொடுத்துருவோம். முதலாக இந்தியாவுக்கு பட்ஜெட் எந்த வருஷத்துல ஆரம்பிச்சாங்கன்னா 1860 முதல் பட்ஜெட் போட்டாங்க. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு போட்டாங்க. அப்ப மாகாணங்கள் பிரிக்கல, மாநிலங்கள் பிரிக்கல. சோ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அன்னைக்கு தேதியில ஒரு ஆங்கிலேயர் ஆட்சியில ஒருத்தவர் போட்டாரு. அவர் நிதி அறிக்கையில ஒரு மெம்பரா இருக்கக்கூடிய அவர் பேர் கூட ஜேம்ஸ் வில்சன். அவர் தான் முதல் அறிக்கையை இந்தியாவில் தாக்கல் செய்தார். இது ஒரு தகவல். நம்ம வரிசையா இடையில பேசும்போது ஒவ்வொரு தகவலா சொல்லுவோம். இப்ப ஒரு பட்ஜெட் எப்படி இருக்கணும்னா எத்தனை விதங்கள்ல ஒரு வருமானங்கள் இந்த கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு டாக்ஸ். இப்ப நம்ம ஜிஎஸ்டி பேசுறோம், இன்கம் டாக்ஸ் பேசுறோம். இதுக்கு முன்னாடி வேற நிறைய டைப்ஸ்ல வரிகள் இருந்தது. ஒரு பொருள் வாங்கினா அதுக்கு ஒரு வரி கட்டுறோம். ஒரு சர்வீஸ், அதாவது டாக்டர்கிட்ட போய் ஒரு மெடிக்கல் சம்பந்தமா ஏதாவது அட்வைஸ் வாங்கணும்னா அதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் கொடுக்குறோம். ஸோ சர்வீஸ்லயும் சரி, பொருள் வாங்குறது விற்கலையும் சரி, இங்க வரிகள் வசூலிக்கப்படுகின்றன. அந்த வரிகள் வசூலிக்கப்படுகிறது யார்கிட்ட போய் மொத்தமா இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது. அங்க இருந்து மாநிலத்துக்கு எவ்வளவு வரிகள் பிரிஞ்சு வர்றது, அதுதான் முக்கியமான வருமானம். ரெண்டாவது, இந்த தமிழ்நாடு அரசுக்கு எப்படி வருமானம் வரும்னா தமிழ்நாடு அரசால உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள், தமிழ்நாடு அரசால உருவாக்கப்பட்ட அரசு அலுவலகங்கள்ல உதாரணத்துக்கு சொத்து வரி, அப்புறம் கரண்ட் பில் சார்ஜ், இப்படி அப்புறம் தமிழக அரசுக்கு கீழே வந்திருக்கிற பப்ளிக் லிஸ்டட் கம்பெனியில தமிழக அரசுக்கு என்னென்ன வருமானங்கள் அலாட் பண்ணியிருக்குது. ஸோ இப்படி பல விதத்துல தமிழக அரசு தன்னுடைய வருமானத்தை ஏர்ன் பண்ணுது. இந்த ஒரு விஷயம். சரி, இந்த வருமானம்லாம் வருது. இந்த வருமானத்தை எப்படி செலவு பண்ணுவாங்கன்னா தமிழக மக்களுக்கு அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்றத பூர்த்தி செய்யணும். உதாரணத்துக்கு நல்ல கட்டமைப்பான சாலைகள், அப்புறம் நல்ல போக்குவரத்து வசதி, நல்ல மருத்துவ வசதி, ஒரு சாமானியனுக்கு தேவையான அனைத்து தரமான மருத்துவ வசதி, கல்வி, உயர்ந்த கல்வி, சிறந்த கல்வி, எல்லாருக்கும் சமமான கல்வி, அப்புறம் நல்ல குடும்ப நலம் சம்பந்தப்பட்ட மருத்துவ ஆலோசனைகள், இப்படி முக்கியமான ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுக்கக்கூடியது இந்த அரசாங்கத்தின் கடமை. இதை தவிர வேற என்னென்ன கடமைகள் இருக்கும் சார்? அதாவது ஒவ்வொரு குடிமகனுக்கும் எல்லாமே முக்கியமானது 3 விஷயங்களை நீங்க சொல்லிட்டீங்க. சுகாதாரம், கல்வி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது எல்லாமே ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் ஒரு மாநில முன்னேற்றம், ஒரு மாநில மக்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப இதாக இருக்கும். அதை சொல்லிட்டீங்க. இன்றைக்கு இந்த பட்ஜெட் விஜய் சிஎம்மாக இருக்கும்போது மரியா வில்சன் வெளியிட்டிருக்கிற, தாக்கல் செய்திருக்கிற இந்த நிதியமைச்சர் செய்திருக்கிற இந்த பட்ஜெட் ஜென்சி இளைஞர்கள் அவங்கள இன்ஸ்பயர் பண்ணணும். ஆமாம், அவங்களுக்கான பட்ஜெட், இளைஞர்களுக்கான பட்ஜெட்டாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. இதில் இளைஞர்களுடைய முன்னேற்றத்திற்கு, அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை இந்த பட்ஜெட்ல பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. சரியான பாயிண்ட் சொல்லியிருக்கிறீங்க. அதாவது முன்னேற்றத்துக்கான வழிகள் என்ன, இங்க இந்த பாயிண்ட்டுக்காக தான் நானும் வெயிட் பண்ணேன். முன்னேற்றத்துக்கான வழி சரி, இந்த 3 பேசிக் திங்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து இந்த பட்ஜெட்னால நம்மளுக்கு என்ன ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னா, ஒரு அரசினுடைய கடமை என்னவாக இருக்கணும்னா, ஒரு மாநிலம் முன்னேறணும். அந்த மாநிலத்தை எப்படி முன்னேற்றணும்னா இதர எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து அந்த குடிமக்களை பொருளாதார ரீதியாகவும் அவங்கள உயர்த்தணும். அப்ப என்னன்னா நிறைய தொழிற்சாலைகள் வரணும், நிறைய நிறுவனங்கள் இங்க வரணும், நிறைய படித்தவர்கள் ஃபுல்லா நிறைஞ்சு இருக்கணும். ஸோ இவங்கெல்லாம் யூஸ் பண்ணி தான், அதாவது தொழிற்சாலைகள்னு சொல்லும் போது ஆண்டர்பிரினர்ஸை நிறைய உருவாக்கணும். இங்க இருக்கிற வருமானத்தை, அதாவது தமிழ்நாட்டில் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் அதன் மூலமாக வருமானம் பெருகும் போது அதுக்குரிய வரி இங்க வரும்போது இது ஒரு வருமானம் கவர்மெண்ட்டுக்கு. அப்ப அந்த நிறுவனத்தினால இங்க படித்தவர்களுக்கு வேலை கொடுக்கிறது, அடுத்து இந்த குடிமக்களுக்கான ஒரு வருமானம். ஸோ இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை இந்த நம்மளுடைய அரசாங்கம் செய்யும். இது பொதுவாகவே நடந்துகிட்டு இருக்கிறது. இதை தரமா சரியான முறையில எந்த ஒரு இது என்ன சொல்றது, நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு வேலை சரியா கிடைக்கிறதுல லஞ்சம், கொள்ளை, இப்படி எதுவுமே இல்லாம சரியா செய்யணும் அப்படின்றதான் மக்களோட ஜென்சியோட ஒரு எதிர்பார்ப்பு. நீங்க சொல்ற மாதிரி அந்த ஜென்சி அப்படின்றவங்க
அந்த காலகட்டத்தில் அவங்க வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடிய அந்த பொருளாதாரத்தை அவங்க கையில் எந்த ஒரு லஞ்சமும் இல்லாமல், எந்த ஒரு கொள்ளையும் பண கொள்ளை போகாம, அதாவது அவங்களுடைய திறமை கொள்ளை போகாம, இப்படி பல விதத்துல அவங்களுக்கு சரியான விதத்துல அவங்க கைகளில் வந்து சேரணும். இது வந்து ஒரு அரசாங்கத்தோட கடமையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். ஆமாம் ஆமாம். அதுபோல் இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் ஒரு நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த 2500 மகளிர் உதவித்தொகைன்னு டிவிகே கட்சி விஜய்க்கு வந்து அறிவித்தார். ஆனால் அதை இன்றைக்கி பட்ஜெட்டில் அவர் சொல்லலை. ஏன்னா அதற்கு பதிலாக வந்து அண்ணன் சீர் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுடைய அந்த திருமணத்திற்கு வந்து 1 கிராம் 1 பவுன் நகை வந்து இலவசமாகவும், ஒரு பட்டுப்புடை இலவசமாக கொடுக்கறதுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் வந்து குழந்தைகள் பிறந்தால் அதுக்கு வந்து ஒரு தாய்மாமன் சீருங்கிறத வந்து அதுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து இந்த பெண்களுக்கு வந்து ஆடு மாடு வளர்க்குறதுக்கு, ஆடு மாடு இலவசமாக கொடுக்கறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, இந்த மின்சார தேவை, அது வந்து நானே வந்து பல நேரங்களில் யோசிச்சிருக்கேன். ஏன் அரசு வந்து மின்சார தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கு? அதுக்கு பல வழிகள் இருக்குது. இன்றைக்கி சோலார் மின்சாரத்தை ஒவ்வொரு இல்லங்கள்லேயும் அவங்களே தயார் பண்ணி அவங்க வீட்டுக்கு பயன்படுத்திக்க முடியும். அப்படி பயன்படுத்திக்கிட்டால் இந்த மின்சார பற்றாக்குறைங்கிறதே வராது. அதுக்கு வந்து இன்றைய பட்ஜெட்டில் 1 லட்சம் ரூபாய் மானியம் தருவதற்கான ஒரு அறிவிப்பை மரியா வில்சன் தன்னுடைய பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காரு. இது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து இந்த மாதிரி அவங்களே சுயமாக வந்து மக்கள் வந்து அவங்க தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் போது தான் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அந்த விதத்தில் வந்து இது வந்து ஊக்குவிக்கிறாங்க சோலார் மின்சாரத்தை உற்பத்தி செய்யறதுக்கு, அதுக்காக மானியம் கொடுக்குறாங்க. அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். நீங்க சொல்ற மாதிரி அதே நேரத்தில் நீங்க சொன்னீங்க இந்த பெண்களுக்கு கால்நடைகள் வளர்ப்பு அதற்காக பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்கன்னு. நிறைய விஷயங்கள் இப்படி வந்து வரும்னு எதிர்பார்க்குறோம், வந்திருக்குது. இன்னும் நம்ம முழுமையாக படிக்காதனால நம்ம வருங்காலத்தில் ஒவ்வொன்றா நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன பாயிண்டோட இன்னொரு பாயிண்ட்டையும் நான் சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன். கால்நடைகள் பராமரிப்பு இந்த தடவை வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நம்மளுக்கு முதுகெலும்பே வந்து விவசாயம், விவசாயத்துக்கும் கால்நடைகளுக்கும் சம்பந்தம் இருக்கு. இன்னும் விவசாயம் பற்றி நான் இன்னும் டீட்டெயில்ஸ் நீங்க விவசாயம் வந்து ஏற்கனவே வந்து அந்த 5 லட்சம் ரூபாய்க்குள்ளே கடன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு அந்த தள்ளுபடி எல்லாம் ஏற்கனவே பண்ணியிருந்தாங்க இல்லையா? அந்த தள்ளுபடியோடு இப்போ எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் மேற்கொண்டு ஒரு 35,000 ரூபாய் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் வந்து ஏமாற்றமான ஒரு இதுதான். ஏன்னா நாட்டினுடைய முதுகெலும்பே விவசாயம்தான். அந்த விவசாயிகளுக்கு வந்து முழுமையான ஆதரவு வந்து எந்த அரசாங்கமாக இருந்தாலும் கொடுக்கணும். அதுக்கு வந்து இந்த அரசு இன்னும் பல முயற்சிகளை செய்யணும். விவசாயத்தை உற்பத்திக்கு வந்து பெருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து முழு ஆதரவு அளிக்கணும். விவசாயிகளினுடைய வளர்ச்சியில் கவனம் செலுத்தணும். நிச்சயமாக. அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாட்டின் தெற்கே இருக்கிற அந்த மண் வளத்துக்கும் தமிழ்நாட்டின் வடக்கே இருக்கிற மண் வளத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. அப்ப ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒவ்வொரு எந்த இண்டஸ்ட்ரீஸ் எந்த பகுதியில வந்தா சரியா இருக்கும், எந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது, இதெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்டோட ஒரு டிசிஷன் மேக்கிங்ல கரெக்டா அவங்க பிளானிங் இருக்கணும்ன்றது நம்மளுடைய ஒரு ஆசையும் கூட. இப்ப இன்னொரு சின்ன ஒரு தகவல் உங்களுக்காக. முதலாக சுதந்திரம் பெற்ற பிறகு நம்மளுடைய இந்தியாவில் தாக்கல் செய்த பட்ஜெட் எந்த வருடம்னா 1947 நவம்பர் 26. அப்போது இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் மாண்புமிகு திரு R.K. சண்முக செட்டியார் அவர்கள் வந்து தாக்கல் செய்திருந்தார். இது நம்மளுடைய ஒரு வரலாற்று தகவலாக இடையில நாங்கள் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை தவிர இந்த பட்ஜெட் இவ்வளவு முக்கியமானதாக நம்ம பார்க்கிறோம். இந்த கடன் இருக்கு இல்லையா, டெபிசிட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இங்கே வந்து வரி வசூல் வந்து அதிகமாக பண்ணால் மக்களை கசக்கி பிடிக்கிற மாதிரி மக்களுக்கு வந்து பலுவை கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதனால தான் என்ன பண்ணுறது, இவங்க வந்து கடனை வாங்கி மக்களுக்கு வந்து நன்மைகள் செய்கிறாங்க. ஏன்னா இலவசங்கள் கொடுக்கறது,
அந்த இளைஞர்கள் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது சின்ன குழந்தைங்களுக்கு உணவு, மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம்லாம் வந்து அதுக்கெல்லாம் வந்து நிதி ஆதாரங்கள் வரணும்னா இந்த மாதிரி கடன் வாங்கி அதை தான் வந்து பண்ணணும். இந்த மாதிரி பல இலவச திட்டங்களுக்கெல்லாம் கடன் வாங்கலைன்னா முடியாது. வரி அதிகம் போட்டால் வந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்படி தான் கடந்த திமுக அரசு வந்து மக்கள் மேலே நிறைய வரி விதித்தாங்க. என்ன வரின்னா வீட்டு வரி. எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு திமுக ஆட்சியில் மிகப்பெரிய வீட்டு வரி வசூல் உயர்வு, அதே போல் மின்சார உயர்வு. இது ரெண்டுமே வந்து திமுகவினுடைய தோல்விக்கு பெரிய காரணம்னு சொல்லலாம். ஏன்னா வீட்டு ஓனருங்கள்லாம் இப்போ வந்து ஒரு வருடத்திற்கு ஒரு 5000 ரூபா வரி கட்டிகிட்டு இருந்தாங்கன்னா திமுக ஆட்சியில் அது வந்து 15000 ஆயிடுச்சு. ஆமாம். அதே மாதிரி மின்சாரம் வந்து ஒரு 500 ரூபா மின்சார பில் ஒரு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்ததுன்னா அது திமுக ஆட்சியில் உயர்த்தப்பட்ட மின்சார கட்டண உயர்வால் கிட்டத்தட்ட 3000 ரூபாய் ஆயிடுச்சு. இப்படி வரி உயர்வை வந்து திமுக ஆட்சி ரொம்ப அதிகமாக உயர்த்தி இலவசங்கள் அதிகமாக கொடுத்தது. இதனால் அவங்களுடைய தோல்விக்கு வந்து அதுவும் ஒரு காரணம். சொந்த வீடு வச்சுருக்கவங்க, சொந்த வரி கட்டுறவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஓட்டு போடுறத வந்து குறைச்சி புதுசாக வரவங்க நல்லது பண்ணிட்டுன்னு தான் ஓட்டு போட்டாங்க. இந்த அரசும் இந்த மாதிரி திமுக அரசு செய்த இந்த வரி உயர்வு தவிர வந்து செய்யாமல் சரியாக வந்து போனாங்கன்னா தான் அடுத்த முறையே இவங்க ஆட்சிக்கு வரலாம். நிச்சயமாக நீங்க சொன்ன அந்த திமுக செய்த ஒரு சில பிழைகள் அப்படின்னு சொல்லலாமா, இல்ல தவறுகள் சொல்லலாம். அதுல வந்து இதுல முக்கியமான விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும்னா, அவர்கள் முக்கியமான சொன்ன ஒரு குற்றச்சாட்டு, எங்க மாநிலத்தில இருந்து ஜிஎஸ்டி வரியை நீங்க அதிகமாக நாங்க வந்து கொடுக்குறோம். எங்க மாநிலத்துல தொழில்கள் இருக்கு, வருமானம் நிறைய வருது, இன்கம் டாக்ஸ் முதற்கொண்டு ஜிஎஸ்டி முதற்கொண்டு அதிகமாக வரி வசூல் செய்யும் மாநிலமாக நம்மளுடைய தமிழகம் இருக்கிறது. ஆனா நாங்க கொடுக்குற அந்த வரியில அது அப்படி எங்களுக்குரிய போர்ஷனை நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, அவங்க கொடுத்துட்டாங்கன்னா இவங்க இங்க வரி ஏத்தணும்னு அவசியம் இல்லை. இல்ல, அதுக்கு நீங்க கொடுக்கலங்கிறதுக்கு தான் சொல்ல வரீங்க. ஏன் கொடுக்கலன்னா, எப்போவுமே மத்திய மாநில அரசுகள் ஒரு இணக்கமாக போகணும். நம்ம வந்து மத்திய அரசு தான் நமக்கு வந்து நிதி ஆதாரங்களை கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது மத்திய அரசோட நீங்கள் வந்து மோதல் போக்கை கடைபிடிக்கக்கூடாது. நீங்கள் தனி கட்சியாக இருக்கும்போது, அரசியல் கட்சியாக இருக்கும்போது உங்களுடைய மத்திய அரசு வேற ஒரு கட்சி ஆளுது, தமிழக அரசு வேற ஒரு கட்சி ஆளுது. இருந்தாலும் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மத்திய அரசினுடைய நிதியை வச்சு தான் நம்முடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சியை நிர்ணயிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது மாநிலங்கள் மத்திய அரசோட இணக்கமான சூழ்நிலையில தான் போகணும், எதிர்த்து போகக்கூடாது. இல்ல, இதுவும் சரிதான். நீங்க ஜனநாயக நாட்டுல நாங்க எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்ட்டு நீங்க எதிர்த்து போனீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி பின்னோக்கி தான் இருக்கும். அந்த தவறை தான் திமுக அரசு பிஜேபியினுடைய மத்திய அரசோட மோதல் போக்கை கடைபிடிச்சு நிதி ஆதாரங்கள் மத்திய அரசுல இருந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய கிடைக்காம போய் மக்கள் மீது வரியை சுமத்தி கஷ்டப்பட வச்சுது. அதனால தான் திமுகவுக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் வந்தது, வேற எந்த கெட்ட பேரும் இல்லை. விஜயனுடைய நடிகருங்கிற கவர்ச்சி அரசியலாலேயோ நடிகருங்கிறதாலேயோ அவர் ஆட்சிக்கு வந்துடல. புதுசாக ஒருத்தர் வராரு, அந்த புதுசாக வர்றவர் என்ன பண்ணுறாரு பார்ப்போன்னு தான் இளைஞர்களும் மற்றவர்களும் பெண்களும் கட்சி சார்பற்ற ஆண்களும் ஓட்டு போட்டாங்க. அதை வந்து இந்த பட்ஜெட்டில் விஜய் சரியாக பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தா ஓரளவுக்கு அவருடைய பட்ஜெட் வந்து இருக்க தவிர, இன்றமும் இவரும் வந்து மத்திய அரசோட ஒரு இணக்கமாக போய் மத்திய அரசுகிட்ட இருந்து நிதிகளை நிறைய பெற்று நாட்டுக்கு பண்ண. ஏன்னா மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு விஜயும். இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு நிதி வேணும்ல. இல்ல, நீங்க வரணும். இல்ல, நீங்க சொல்றது சரிதான். மத்திய அரசு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்கறது அவங்க அலாட் பண்றாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இவ்வளவு நிதி கொடுக்கப்படும். நீங்க ஆடிட்டர்மா, உங்களுக்கு தெரியாதது இல்ல. இல்ல, அது மட்டும் இல்ல நான் சொல்றேன், ஒரு அரசியலாகவும் நம்ம பாக்குறோம், அதே நேரத்துல பொதுமக்கள் சார்ந்த பிரச்சனைகள் எங்க லூப் ஹோல் இருக்குன்றதை நம்ம அதாவது மத்திய அரசுன்றது இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களுக்கானதுதான் இந்திய அரசு. இல்ல, இவங்களுடைய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் குற்றச்சாட்டு அவங்க ஆட்சியில என்ன தெரியுமா சொல்றாங்க, அதிகமான வருமானத்தை நாங்க ஈட்டி கொடுக்கிறோம் வரிகள் மூலமா. இவங்க என்ன ஈட்டி கொடுக்க வேண்டியிருக்கு? அதாவது மக்கள் மத்திய அரசு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, இவ்வளவு வசூல் பண்ண ஜிஎஸ்டி, இவ்வளவு
வரி கட்டணும் வியாபாரிகள் அப்படின்ட்டு அது ஆட்டோமேட்டிக்கா அங்க போகுது. இந்த விஷயத்த நான் மறுக்கிறேன். காரணம் என்னன்னா, நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் மாநிலங்கள் பிளஸ் மத்திய அரசு தான். நீங்க மத்திய அரசு அங்க இருந்து டைரக்டா எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இல்லாட்டா மாநில அமைச்சரவை தேவைப்படாது நம்மளுக்கு. சோ இந்த விஷயத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, எம்ஜிஆர் அவர் ஆட்சி செய்யும் போது பெரும்பாலும் மத்திய அரசோட இணக்கமா போயிட்டு இருந்தார். இல்ல நீங்க சொல்றது சரிதான். இணக்கம் இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா ஆந்திராவினுடைய வளர்ச்சிக்காக சந்திரபாபு நாயுடு மத்திய அரசோட இணக்கமா போறாரு, கூட்டணியே வச்சிருக்கு. நான் எங்க வேறுபடுறேன்னா, நீங்க ஒன்லி மாநில அரசுகள் இணக்கமாக போக வேண்டும் சொல்றீங்க. நான் அந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, மத்திய அரசும் கவனிக்கணும். அதாவது மாநில அரசுகள் மட்டும் இணக்கமா வந்தா பிரச்சனை இல்லை, ஆனா மத்திய அரசு கண்டிஷன் போட்டு நீங்க இதெல்லாம் செஞ்சாதான் நான் தருவேன்னு சொல்லும் போதுதான் அங்கதான் வேறுபடுறாங்க. அதையும் நாம மக்கள் பார்வைக்கு வைக்கணும். இது இதுல இன்னொரு வரலாற்று தகவல். நம்மளுடைய தமிழ்நாட்டுல முதலாக நமது தமிழ்நாடு சட்டசபையில அப்ப மெட்ராஸ் ராஜதானின்னு மாநிலமாக பிரிக்கப்பட்டிருந்தது. இந்த மெட்ராஸ் ராஜதானி 1969 தமிழ்நாடா மாறி இருக்கு. இது ஒரு வரலாற்று தகவல். நம்மளுடைய மெட்ராஸ் ராஜதானியில நம்மளுடைய சட்டசபையில முதலாக தாக்கல் செய்யப்பட்ட ஆண்டு 1948 பிப்ரவரி மாசம். அப்ப நிதியமைச்சராக இருந்தவர் பி கோபால ரெட்டி அவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட சென்னை மாகாணத்துல சென்னை ராஜதானின்னு சொல்லுவாங்க. மெட்ராஸ் ராஜதானி இப்ப தனித்தனியா இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே மாநிலமா இருந்தது. அதுக்கு பேர் தான் மாகாணம் அப்படின்னு. இந்த டெபிசிட்னு வரும்போது இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த டெபிசிட்ன்றது சரியா வருமா அப்படின்னா, இன்னைக்கு தேதியில திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி முடிவடைகிற தருவாயில பார்த்தோம்னா 10 லட்சம் கோடிகளுக்கு மேல கடன் இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தவர் தமிழ்நாட்டில் வசிக்கிற ஒவ்வொரு பேருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு 2 லட்சமோ 3 லட்சமோ அந்த அளவுக்கு நாம ரெஸ்பான்சிபிளா இருக்கோம். நம்மளுடைய வரி பணம் தான் அது. நாம கட்ட வேண்டிய பணம்னே சொல்லலாம். சோ நம்ம பேர்ல தான் கடன் வாங்குறாங்க. சோ இந்த கடன்கள் அவசியமா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். ஏன்னா இப்போ எப்பயுமே நீங்க கடனை வாங்கி இலவசங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தா அது தவறா முடியும். ஜென்சி இப்ப வர தலைமுறை வச்சு அவங்க உற்பத்தியை பெருக்க வைக்கணும். அதன் மூலமாக வருமானம் ஈட்டணுமே ஒழிய இத படிப்படியா குறைக்கிறதுக்கு தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த அரசாக இருந்தாலும், இந்த அரசாக இருந்தாலும் சரி, இனி வரும் காலங்கள்ல எந்த அரசாக இருந்தாலும் சரி, டெபிசிட்டை குறைக்கும் போது வருமானத்தை உற்பத்தியும் பெருக்கும் போதுதான் ஒரு மாநிலம்னாலும் சரி, ஒரு மாவட்டம்னாலும் சரி, ஒரு தேசம்னாலும் சரி முன்னேற்றத்தை அடையும். இதை சரிப்படுத்துறதுக்கு இனி புதிய திட்டங்களை நம்ம உருவாக்கணும்ன்றது என்னுடைய இது. இப்ப நீங்க சொல்றது தொழில்களை நீங்க உருவாக்குறதுக்கு நீங்க சப்சிடி கொடுக்கலாம், ஆனால் நீங்க மித்த இலவசங்களை தவிர்த்திடலாம். அவங்கள சம்பாதிக்க. அதனாலதான் இன்றைய பட்ஜெட்ல மகளிருக்கு 2500 ரூபான்னு அவருடைய தேர்தல் அறிக்கையில விஜய் சொல்லியிருந்தாரு. அதை பத்தி இந்த பட்ஜெட்ல எதுவுமே இல்லை. அது உண்மையிலே ஓரளவுக்கு பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மகளிருக்கும் 2500 ரூபான்னா அதுக்கு எங்க போறது பணத்துக்கு? எல்லாத்துலயுமே முதன்மையான மாநிலமாக இதுவரைக்கும் திகழ்ந்த நமது மாநிலம் இனி வருங்காலத்துல இந்த பட்ஜெட் போடுறதுலயும் டெபிசிட் இல்லாம உற்பத்தி திறனை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படின்றத ஒரு முதன்மை மாநிலமாக கொண்டு வர்றதுக்கு வரக்கூடிய காலங்கள்ல நமது தமிழக வெற்றி கழகமும் முன்னெடுக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையும் வைப்போம். இந்த பட்ஜெட்டை பத்தி விரிவா அடுத்த வீடியோவில் நம்ம நிச்சயமாக பேசுவோம். இதோட இந்த வீடியோல இருந்து விடைபெறுவோம். மீண்டும் சந்திக்கிறோம் நேயர்களே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.